ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். அன்னைக்கு இரவு 9:44 மணிக்கு கும்பராசியிலிருந்து, அதாவது பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி என்ன மாற்றம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இதுவரைக்கும் ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையில, இதுவரைக்கும் ஒரு ஆர்வமே இல்லாத வாழ்க்கையில, இதுவரைக்கும் ஒரு அக்கறையே இல்லாத வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார் சனி பகவான். எல்லா கிரகங்களை விட அதிகமா பயப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனிதான். ஆனா சனி என்னதான் கோபக்காரரா இருந்தாலும் அவர் ஒரு நீதிமான், ஒரு நீதி அரசர். நம்ம எந்த குற்றம் செய்தாலும் அல்லது நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் காவல்துறையை நம்புறதை விட நம்ம நீதித்துறையை நம்புவோம். அந்த நீதி அரசராக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால யாருக்கு வேணாலும் பயப்படலாம், ஆனா சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலத்துல அநீதிக்கு துரோகத்தால் நீங்க எளியவரா இருந்தாலும், உங்களை ஏமாத்தினவங்க யாரா இருந்தாலும், நீங்க ஏமாந்தது எதுவாக இருந்தாலும், நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் இந்த காலத்துல மீட்டு கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். இருக்கிற கிரகத்திலேயே மிகவும் வலிமை உடையவர். அவர் ஒரு கர்மக்காரகர், தொழில்காரகர், ஆயுள்காரகர், இப்படி பல காரகத்துவத்தை கொண்டவர் சனி பகவான். அப்போ ஒரு ராசியில அதிகபட்சம் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து ஏ முதல் இசட் வரைக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போற ஒரு பெரிய குரு சனி பகவான் தான். அப்ப 2.5 வருஷம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா உண்மையா என்னன்னா, யார் பயப்படணும்? தவறு செய்யறவங்க, குடும்பத்துக்கு துரோகம் செய்யறவங்க, ஏழை பாழையோட வயிற்றுல அடிக்கிறவங்க, உழைக்கிறவங்களை கஷ்டப்படுத்துறவங்க, இவங்கெல்லாம் தான் பயப்படணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க, ஊர் அடிச்சு உலையில போடுறவங்க, உழைக்காம சொகுசா உட்கார்ந்துகிட்டு சாப்பிடுறவங்க, வேர்வை சிந்தாம ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க, இது மாதிரி உள்ள கொடியவர்கள், கெட்ட எண்ண மனிதர்கள் தான் பயப்படணும். நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யார் கஷ்டப்பட்டாலும் உடனே துடிக்கிற முதல் ஆத்மா நீங்க தான். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஆத்மா நீங்க தான். நாம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவோம், எத்தனை மணி நேரம் வேணாலும் கஷ்டப்படுவோம். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ஆத்மா நீங்க தான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற, உங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மா நீங்க தான். அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்ல, சனி பகவானுக்கு பிடிக்கிறது மாதிரி நடந்துட்டீங்க அப்படின்னா அவர் அள்ளி கொடுப்பார் பாருங்க. நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அள்ளி கொடுத்துட்டார் அப்படின்னா அழியாத சொத்தாக நிலைச்சிருக்கும். அதுதான் ஏன் அப்படின்னா அவர் டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டார். அதுதான், அதாவது அவர் பார்வைக்கு உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. 2.5 வருடங்கள் அணு அணுவாக சோதனை செய்து அந்த சோதனையை வெற்றிகரமாக்கி அந்த வெற்றியின் மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த சொத்து என்னைக்குமே அழியாது. 7 ஜென்மத்துக்கும் உங்களது சந்ததியினர் அனைவருமே அந்த சொத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்பாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய சொத்து யாராலன்னா அது சனி பகவானால் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த சொத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது. அவ்வளவுதான். இந்த 2025 சனி பகவான் உங்களுடைய முதல் வீட்டில், உங்கள் ராசி வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு விரைச்சனி, 7.5 சனியிலிருந்து விரைச்சனி நடந்தது. இப்ப உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கிறார் ஜென்ம சனியாக. அப்ப இது எப்படி இருக்கும் பிரச்சனைகள்ல அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் இந்த சனி, இந்த 7.5 சனி, விரைச்சனி. இப்படி ஒரு பிரச்சனை வருமா? இப்படியெல்லாம் கஷ்டம் வருமா? இப்படியெல்லாம் துன்பம் வருமா? தூங்க விடாம செய்யுமா? அதாவது உங்களுக்குன்னே இந்த பிரச்சனைகளை கடவுள் உருவாக்கி இருக்கிறது மாதிரியே இருக்கும். என்ன சொல்ல போனா கடவுளை வெறுத்திருப்பீங்க. அப்படியான ஒரு காலகட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது 7.5 சனியில. 7.5 சனி அப்படின்னா எல்லாரும் விரைச்சனி, பணம் தான் செலவாகும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா விரயம் அப்படிங்கிறது பணத்துல மட்டும் இல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய சந்தோஷம், நாம உழைக்கிற உழைப்பு, நாம சேர்த்து வச்சிருக்கிற அந்த மதிப்பு, மரியாதை, செல்வம், இது எல்லாமே விரயத்துல வரும், விரய கணக்குல வரும். இதெல்லாம் தெரியாம போயிடுச்சே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களது கௌரவம் விரயமாயிருக்கும். எப்படியோ இருந்தேன், இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சே பார்க்கலங்கிற சூழ்நிலை. இந்த வார்த்தையை நீங்க ஒரு நாளாவது சொல்லியிருப்பீங்க. வாழ்வா சாவாங்கிற விளிம்புல இப்ப இருக்கீங்க. ஆனா 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இதுவே இவ்வளவு கொடுமையா இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வரக்கூடிய ஜென்மசனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த ஜென்மசனியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனையில ஆழம் பார்க்க முயற்சி பண்ணும். உங்களுடைய எல்லையை தொட முயற்சி பண்ணும்.
வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சோதனை செய்யறதுக்காக தான் இந்த ஜென்ம சனி. ஜென்மம் அப்படின்னாலே நம்முடைய பிறப்பை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் ஜென்மம் அப்படிங்கிறது. அந்த ஜென்மத்தில் சனி வருது அப்படின்னா பேசிக்காவே நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்முடைய கர்ம வினையை சோதிக்க, நம்முடைய கர்ம வினையை செயல்படுத்த, ஏதோ ஒரு பிறப்புல செஞ்ச நல்லதையும் கெட்டதையும் அதற்குண்டான பலனை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஜென்ம சனி வந்திருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, நாம் விதைத்த விதை இன்னைக்கு அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதுவும் கடந்து போயிடும். ஏன்னா பல துன்பங்களை இந்த 2.5 வருடங்கள் நீங்க பட்டிருப்பீங்க. கடன், அதுவும் வட்டிக்கு, பெரிய பெரிய வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. குடும்பத்துல நோய், இப்படி ஒரு நோய் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நோய், நிம்மதி இல்லாதது, தூக்கம் இல்லாதது, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, அப்படி வரிசை கட்டு நிற்கிறது மாதிரி வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும். அப்ப ராசியில சனி பகவான் ஜென்ம சனியாக வரதுனால முன்பை விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது, கடவுள் இருக்காங்க குமாரு அப்படிங்கிறது மாதிரி கடவுள் இருக்கிறார் என் அன்பு மீனராசி நண்பர்களே தோழிகளே. ராசியில சனி பகவான் அப்படின்னா நான் சொன்னது மாதிரி ஜென்ம சனி அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் ரிஸ்க் எடுக்க வைக்கும். குடும்பம், தொழில், உத்தியோகம் அல்லது ஆசைப்பட்ட துறைகள், எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் சரி, முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கை, ஒரு கால், ஒரு பார்வை, இதெல்லாம் வச்சுட்டு போகும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக ஒரு அவசியமான காலகட்டம். சோர்ந்து போயிட்டங்க, முடியல, இன்னும் எச்சரிக்கை இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இதுல இன்னொரு கோபம், மூடிட்டு வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு இந்த அளவுக்கு ஒரு விரக்தியை கொண்டு வந்து சேர்த்தது இந்த 7.5 சனியா தான் இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாத விரக்தி. இடம், வீடு, பூமி, இப்படி எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகள் வரும். இதில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. மனைவி, மக்கள், மனிதர்கள் பிரச்சனை வரும். சம்பந்தமே இல்லாம பிரச்சனைகள் உருவாகும். உதாரணத்துக்கு எப்பவோ செஞ்ச வேலை இன்னைக்கு அது குற்றமா வந்து நிற்கும். உங்க ஆபீஸ்ல ஒரு வேலையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்பீங்க, அது இப்ப பிரச்சனை வந்து கொடுக்கும். ஏதோ ஒரு பொருளை வித்திருப்பீங்க வியாபாரத்துல, அந்த பொருள் சரியில்லைன்னு பிரச்சனை பண்ணுவாங்க வாடிக்கையாளர்கள். குடும்பத்துல யாருக்கிட்டயோ வித்திருப்பீங்க, இன்னைக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஏதோ ஒரு தொகை இஎம்ஐல கட்டாம விட்டுருப்பீங்க, இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. பிரச்சனைகள் இப்படி இல்லாம வரும் அப்படின்னு நொந்து விரும்பக்கூடிய ஒரு காலகட்டம். இது மாதிரி வர்றதுனால ஒரு கோபம், ஒரு வீரியம், ஒரு பிடிவாதம், ஒரு விரக்தி, மனசோர்வு, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய இழந்துட்டோங்கிற ஃபீலிங் வரும், தோத்துட்டோங்கிற வருத்தம் வரும், நமக்காக யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம், ஒரு ஆத்திரம் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க என் அன்பு நண்பர்களே தோழிகளே, இது எல்லாமே நம்மளால தான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய கர்மா. அப்ப யார் அனுபவிக்கிறது? நான் தானே அனுபவிக்கணும். இப்ப யார் எதிர்கொள்றது? நான் தானே எதிர்கொள்ளணும். கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டீங்க அப்படின்னா துரத்துற நாய் மாதிரி இந்த கஷ்டங்கள். கவலைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளை எப்படாப்பா போட்டு தள்ளலாங்கிற எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எதிரிகள் மாதிரி. வருத்தப்பட்டீங்க அப்படின்னா கூடவே இருந்து குழிப்பறிக்கிற துரோகிகள் மாதிரி இந்த கஷ்டங்கள் நம்மளை துரத்தி அடிக்கும். அப்படி கெத்தா திரும்பி நில்லுங்க. சிங்கமே வந்தாலும் யானையானுங்க. உங்களுக்கு எதிரியாக எது வந்தாலும் அதை விட 10 மடங்கு அவதாரம் எடுத்து நில்லுங்க. கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதுவும் கடந்து போகும். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். சமயோஜிதமாக, சாதுரியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான, ஒரு அற்புதமான காலகட்டம். இதையெல்லாம் கடக்காத யாராவது வந்திருப்பாங்களா? 3 ஜென்மசனியை பார்த்தவங்க இருக்காங்க மீனராசியிலே. அத்தனை ராசியிலையும் 2 ஜென்மசனி, 3 ஜென்மசனியை பார்த்துட்டு தான் இன்னைக்கு கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். உனக்கு என்னங்க, ஏதோ ஒரு சேனல் கிடைச்சது அப்படின்னு பேசிட்டு போயிடுவீங்க. கஷ்டப்படுறது, துன்பப்படுறது, அவமானப்படுறது, இந்த வாழ்க்கையை வேணான்னு வெறுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறது நாங்க தான். உங்களுக்கு என்னங்க, நான் மட்டும் என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்தா? 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கஷ்ட சனி, நஷ்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, எல்லா சனியும் பார்த்துட்டு தான் இங்க உட்காந்துருக்கோம். அப்படி கெத்தா தைரியமா பேசிட்டு இருக்கோம். முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10-20 மனிதர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல 2 பேராவது இதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. நமக்கு மட்டுமே இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு, நமக்கு மட்டுமே ஜென்மசனி வந்திருக்கு, இந்த விரைச்சனி, இந்த 7.5 சனிலாம் நமக்கு மட்டுமே வந்திருக்கு அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பயந்துட்டீங்க. வடிவேல் சொல்ற மாதிரி தான். அவன் இன்னையிலிருந்து கதவை சாத்திட்டு ஓடனானா அவன் நமக்கு அடிமை, இல்லைன்னா அவனுக்கு நாம அடிமை அப்படின்னு சொல்லுவாப்ல. அந்த மாதிரி தைரியமா இருந்தாதான் என் அன்பு மீனராசி நண்பர்களால் இந்த 7.5 சனியில் வரக்கூடிய பிரச்சனைகளை, இந்த கர்ம வினையை தீர்க்க முடியும். பயந்து ஓடுனீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை சனிகள் வந்தாலும், அடுத்தது 7.5 சனி முடிஞ்சு நல்ல சனியே வந்தாலும் சரி, லாப சனி, சகாய சனி, தொழில் சனி, எத்தனை சனி வந்தாலும் நம்மளை விடாது. அந்தந்த பிரச்சனையை அந்தந்த காலகட்டத்தில் நம்ம முடிச்சுக்கணும். அதுதான், வாங்கின கடனை அந்தந்த காலகட்டத்தில் முடிச்சாதான் வட்டி கம்மியா இருக்கும், இல்லைன்னா வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதே தான் பிரச்சனைகள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உயிர் உண்டு. நம்ம தான் நினைக்கிறோம் உயிர் இல்லை அப்படின்ட்டு. ஒவ்வொரு பிரச்சனையும் உயிர் உண்டு.
அந்தந்த பிரச்சனைகள் குட்டி போட்டு அது பெருசாகிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளை மூழ்கடிச்சிடும். கருவிலேயே அதை அழிச்சிடணும் அந்த பிரச்சனைகளை. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம வாழ்க்கையில். இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் நானா கணக்கை இதோட முடிச்சுக்கலாம். எதுக்கு இதை நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு தூங்காம இருந்துக்கிட்டு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு? ஏன்னா நம்ம துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வர வாங்கியா வந்தோம். நாமளும் மனுஷன் தானே, நாலு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ல. அதுக்கு இந்த கஷ்டத்தை இப்போதே அனுபவித்து விடுவோங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஜென்ம சனினா எத்தனை சனி வந்தாலும் அப்படி கெத்தா நிற்பீங்க. அதனால நீங்க பயப்படுற மாதிரி ஐயோ அம்மா ஆ ஊ எதுவுமே இல்லை. நம்மளால வந்தது நாமளே அதை தொடச்சி தூக்கி எறிவோம். பல தீர்வுகள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையிலே பல தீர்வுகள் இருக்கு. அவ்வளவுதான். சிந்திச்சு செயல்படணும், போராடணும், குலதெய்வத்தை கட்டினா பிடிச்சிக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு முறை பூஜை போடுங்க. தெய்வமே, ஏதோ பிரச்சனைகள் வந்து என்ன பழி தீர்க்குது, நீ இருக்கங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. உன்னுடைய அந்த அருவா இருக்குல்ல, உன்னுடைய அந்த வாள் இருக்குல்ல, குலதெய்வத்துக்கு இதுதான் முக்கியமான ஆயுதங்களா இருக்கும். அதுல இருக்கிற வீரியத்தையும் தைரியத்தையும் என் நெஞ்சில கொடு, ஒன்னொன்னையும் வெட்டி சாய்க்கிறேன். தெய்வமே, வருஷத்துக்கு ஒரு முறையாவது எங்க இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வருவீங்க கண்டிப்பா. வெளிநாட்டில் இருந்தாலும் பூஜை போடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா போயிட்டே வரணும்னு சொல்லுங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. காணா போயிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் குலதெய்வம் பார்த்துக்கும். அதுக்கு அடுத்தது சிவாலயம். சிவனுடைய அருள் ஆசை இருந்தது, தரிசனம் இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அப்படி அசால்ட்டா அமைதியாலேயே அடிச்சு துரத்தலாம். சனி பகவான் வழிபாடு. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இந்த கர்மாவை கொடுக்கறது சனி பகவான். எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க, யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க, சாபத்தை வாங்காதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ முடிஞ்சா பணம் காசை வச்சு உதவி பண்ணுங்க. இல்லைன்னா உங்களால முடிஞ்ச உதவிகள், சர்வீஸ், சேவை அப்படின்னு சொல்லுவோம். காசு பணம் இல்லாத சேவை, அதை செய்யுங்க. சனி பகவானுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆனா என்னன்னா, ஈஸியா ஒரு சூடம் எடுத்துட்டு கோவிலுக்கு போய் தீபம் எடுத்துட்டு வந்தா நம்ம கர்மவினை தீர்ந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த பிரச்சனைக்கு ஏற்ற அளவுக்கு பரிகாரத்திலையும் கஷ்டம் இருக்கணும், துன்பம் இருக்கணும். மாடா உழைச்சி ஓடா உழைச்சி 4 பேருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு கஷ்டம் தான். இறைவனை பார்க்க நடந்து போங்க, பாத யாத்திரை போங்க, அதுவும் ஒரு கஷ்டம் தான். இவ்வளவு கஷ்டம் வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. திடீர்னு நோய் வருது, திடீர்னு விபத்தாயிடுச்சு, திடீர்னு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே சனி பகவானின் சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. 7.5 சனி தொடங்குறதுக்கு முன்னாடி திருநள்ளாறு போயிட்டு மூலவராக இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் சனீஸ்வரன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சனி தொடர்பான பிரச்சனைகளையும் சனி தசை புத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பா அவர் தீர்த்து வைப்பார். ஏன்னா ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் பார்த்து பாருங்கிற மன நிம்மதி உங்களுக்கு ஏற்பட்டு விடும். அது மட்டும் இல்ல, சனி பகவானுடைய தெய்வம் எது தெரியுமா? அனுமான். அனுமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் அனுமான்ட்ட உங்களது குறைகளை சொல்லுங்க, உங்களது எதிரிகளை பத்தி சொல்லுங்க, உங்களது பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க, உங்களால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் சொல்லுங்க. அவருடைய அந்த பார்வை கிடைச்சா போதும், எல்லா பிரச்சனைகளும், கஷ்டங்களும், துன்பங்களும், துரோகங்களும், எதிரிகளும் முறியடிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல அனுமானுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த சனி பெயர்ச்சி வரதுனால முதல்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதாங்க இந்த பயமே ஒரு மனுஷனை கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயந்தவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குமா. அதுபோல 7.5 சனி வந்துருச்சே அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் உங்களுக்கு பயம் வரும். எந்த சம்பவம் நடந்தாலும் உங்களுக்கு 7.5 சனியால தான் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும். எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த சனி பகவான் தான் காரணம் அப்படிங்கிற தோற்றம் உருவாகும். இந்த எண்ணங்களே அதிகமாகி அதிகமாகி எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு தெரியுமா? அது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த 4 விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுங்க. என்னுடைய குரு சொன்னாரு, சனி பகவான் அப்படின்னாலே இந்த 4 விஷயத்தை மனசுல வச்சு அதன்படி நடந்துகிட்டா போதும், எவ்வளவு பெரிய சனி காலத்திலையும் கடந்துடலாம். சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நேர்மை, எளிமை, பொறுமை, தருமை, இந்த 4 விஷயத்திலையும் மனசுல வச்சுக்கிட்டு அதன்படி நடங்க. சனி பகவான் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் அவராவே அதை சரி பண்ணிப்பார். அப்ப நேர்மைனா என்னன்னு தெரியும், எளிமைனா என்னன்னு தெரியும், பொறுமைனா என்னன்னு தெரியும். அதெல்லாம் தருமை. தருமை அப்படின்னா தர்மம், அவ்வளவுதான். நேர்மையா இருக்கிறது, சத்தியத்துக்கு கட்டுப்படுறது, எளிமையா இருக்கிறது, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாம எளிமையா இருக்கிறது, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்ப காலம் வந்தாலும் பொறுமையா இருக்கிறது, அமைதி காக்கிறது, அதுபோல தருமை, தர்மம் செய்யறது. இந்த 4 விஷயம் இருந்தாலே போதும், சனி பகவானுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி அதனாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிங்க. அது மட்டும் இல்ல, சனி ஒழுக்கம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர். அப்ப ஒழுக்கமா இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்தது. உங்களுக்கு குறுக்கு வழிய ஒரு கிரகம் காட்டும், சட்டத்துக்கு புறம்பான பாதையை ஒரு கிரகம் காட்டும், பேராசையை
ஒரு கிரகம் கொடுக்கும். துரோகம் செய்ய சொல்லும், துன்பம் செய்ய சொல்லும். இது எல்லாமே எந்த ஒரு கிரகம் இதெல்லாம் கொடுத்தாலும் அதை நீங்க செயல்படுத்துற காலகட்டத்தில் பல முறை உங்களை எச்சரிக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அப்ப நீங்க அதை தவிர்த்து விடுறது நல்லது. அப்படி தவிர்க்கல அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். உறவுல விரிசல் வரும், தொழில நஷ்டம் வரும், திடீர்னு விபத்து நடக்கும், சண்டை வரும், வழக்கு வரும், கௌரவம் பறிப்போகும், பேராசை தூண்டி சட்டத்துக்கு புறம்பா எதையாவது நம்மளை செய்ய வைக்கும். மனிதன் தெய்வமாவதும் மனிதன் மிருகமாவதும் இந்த சனி பகவானால் மட்டும்தான். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டதும் தெரிந்ததடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. இப்படி நிறைய சோதனைகளை கொடுத்து மனிதனை தெய்வமாக்குவதும் மனிதனை மிருகமாக்குவதும் இந்த சனி பகவான் தான். எவ்வளவு அற்புதமான பாட்டு. மிருகமாக்கும், அப்புறம் தெய்வமாக்கும், அப்புறம் அமைதியை தேட வைக்கும், ஞானத்தை கொடுக்கும். இதையெல்லாமே கொடுத்து பாடத்தை சொல்லிக் கொடுப்பவர் சனி பகவான். ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. அப்ப ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதையுமே உழைப்பால நம்ம அடையணுங்கிற கொள்கையை வகுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் தொழில், வேலை, தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி செய்யறீங்க அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பார். அவர் மாதிரி அள்ளி கொடுக்கறது யாருமே இல்லை. இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம், ஆனா ஆடம்பரமா தொடங்கக்கூடாது. நீங்க தொடங்குறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தொழில் தொடங்கலாம். அப்படி ஆடம்பரம் இல்லாம தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார். அடுத்தது இந்த சனி பயிற்சி, இந்த ஜென்ம சனி எந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும், எத்தனை சதவிகிதம் பலனை கொடுக்கும், இல்ல பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா எப்பொழுதுமே ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் ஒரு கணக்கு இருக்கணும். அப்ப எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரி, அதுக்கேற்றது மாதிரி உங்களது நிலைமையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது சனி பகவான் சொல்கிறாரு, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 50-50. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எப்படியோ நீ கர்ம வினையை தீர்த்தாகணும். பாதி கர்ம வினையை தீர்த்துக்க, கஷ்டப்படு, பாதி சந்தோஷத்தை எடுத்துக்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 50% என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு துன்பங்கள் இருக்கும், இன்பங்கள் இருக்கும். இன்பமும் துன்பமும் பாதி பாதி அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். அவ்வளவுதான். ஓகே, போதும். இதை வச்சு நம்ம இன்னும் 5 வருஷத்தை ஓட்டுருவோம்ல, அந்த தைரியம் வேணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்வை பலன் எப்படி இருக்கு? சரி, 7.5 சனி வந்ததால இந்த பிரச்சனை. அடுத்தது பார்வை பலன் எப்படி இருக்கு? என்னன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம், பலன் அதிகம். ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பாதிப்புகள் அதிகம். அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா அங்கே ஏதோ சூனியம் வைக்க போறாரு அப்படின்னு அர்த்தம், அங்கே ஏதோ கொளுத்தி வைக்க போறாரு அப்படின்னு அர்த்தம், அங்கே ஏதோ சிக்கல்ல விட போறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக எந்த வீட்டில் விழுது? உங்களது முயற்சி ஸ்தானத்தில் விழுது, சகோதரர்கள் வீட்டில் விழுது. அப்போ அவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதாவது வஞ்சனை இருந்தது, உங்க மேல கோபத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்திப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இதுக்கு முன்னாடி சண்டையா இருந்தது அப்படின்னா சரி, அண்ணன் தானே, தம்பி தானே, போகட்டும், இதுக்கு மேலே நம்ம பிறக்க போறோம்னா அப்படின்னு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா ஒன்னாவே இருந்தாலும் சில கோபங்கள் இருக்கும்ல, அதை இப்ப வெளியில காட்டுவாங்க. என்னென்னலாம் பண்ணுன, என்னென்னலாம் செஞ்ச, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் எழும் சகோதர சகோதரிகளால். அதே போல இந்த சனி பார்வை பொறுத்த வரைக்கும் நீங்க குறைவா பேசணும். வேலை இடத்துல இருந்தாலும், பணி இடத்துல இருந்தாலும், உறவுகள்கிட்ட இருந்தாலும், ஒரு பிரச்சனையா இருந்தாலும், தொழிலையா இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும் குறைவாக பேசுங்கள். எந்த இடத்துலையும் உங்களது அணுகுமுறை கொஞ்சம் அப்படி பட்டும் படாமல் இருக்கணும். எதுலையும் ஒரு ஆழமா இறங்கிடாதீங்க, அவ்வளவுதான். அதாவது விலகி இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி அவசரப்பட மாட்டீங்க. ஏன்னா அனுபவம் ஏதோ வந்து சிக்கல்ல நம்மளை சிக்க விடுது. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைச்சிரும் எந்த ஒரு செயலையும் இந்த காலகட்டத்தில். இதை பண்ணணும் அப்படின்னா இது நமக்கு பிரச்சனை வரும், இதில் கிடைக்கிற நல்லதை விட கெட்டது அதிகம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப கவனமா யோசிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும். அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது, உங்களை உயர்த்தக்கூடியது அப்படின்னா ரகசியமா வச்சுங்க. வெளியிட்டீங்க அப்படின்னா
அந்த விஷயத்தை உங்களால் பாதுகாக்க முடியாது, அதில் பிரச்சனைகள் வரும், அதனால் முன்னேற முடியாது. ரகசியத்தை ஆவணப்படுத்துவது மிக மிக முக்கியமான விஷயம் இந்த காலகட்டம். அதை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க, அதையே கண்டினியூவாக செய்யுங்க. ஏன்னா எது நடந்தாலும் சரி வெளியில் சொல்லவே மாட்டீங்க. இதுதான் மீனராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய பழக்கம். அது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வெளில தெரியக்கூடாது. இத்தனை லட்சம் பணம் வந்தது வெளில சொல்லக்கூடாது, இந்த நோய் வந்தது வெளில சொல்லக்கூடாது. சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிங்கறத நீங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு ரகசியத்தை நீங்க காப்பாத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வலிமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். அதை தான் இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளவுதான். உங்களுடைய கவனிக்கிற சக்தி அதிகமா இருக்கும். எப்போதுமே நீங்க நல்லா கேட்பீங்க, ஒரு விஷயத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. தைரியமாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடியவர்கள் என் அன்பு மீனராசி நண்பர்கள். கடின உழைப்பு, சுய முயற்சி, அப்படி வெற்றியை சாதிச்சே காட்டுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டின்னு வந்துட்டா அவ்வளவுதான், உங்களை ஜெயிக்கவே முடியாது. சும்மா இருந்தால் கூட விட்டுருவீங்க. போட்டின்னு வந்துட்டா இறங்கி அடித்து சாதிச்சு தான் காட்டுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் போட்டி போடக்கூடிய விஷயம் எது அப்படின்னா இந்த 7.5 சனி தான், ஜென்ம சனி தான், பிரச்சனைகள் தான், உங்களது வாழ்வாதாரம் தான். உங்களுடைய அந்த பகுத்தறிவு இருக்குல்ல, கூர்மையாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது. இந்த 3ஆம் வீடாக தான் சொல்லுது. அதே நேரத்தில் தேவையற்ற பயத்தை கொடுக்கும், வேலை தொழிலில் கொஞ்சம் சோர்வை கொடுக்கும். திடீர்னு சோர்வாயிடுவீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு ஞாபகம் எழுந்திரிச்சு வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அப்படி மாறி மாறி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் செயல்படும். தனிமையாக இருக்கிறதா உணர்வீங்க, யாருமே இல்லைங்கிற கவலை இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு உறவும் தேவையில்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும். வேணுனே பிரச்சனையை நீங்களாவே உருவாக்கிப்பீங்க. அந்த விரக்தியில் நீங்கள் பண்ணுற பிரச்சனையை நியாயப்படுத்தக்கூடிய நிலைமை வரும். கெட்ட எண்ணங்கள் வரும். சீக்கிரமாக முன்னேறணுங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு வரும். ஏதாவது தவறான பாதையில் உங்களை கொண்டு போய் முயற்சி பண்ண வைக்கும். ஏன்னா இது முயற்சி ஸ்தானம். நல்ல வழியில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்லா நிறைய கிடைக்கும். கெட்ட வழிக்கு போனீங்க அப்படின்னா பிரச்சனையும் நிறையா இருக்கும். சேஃப், நல்ல வழியில் முயற்சி பண்ணுறது. அடுத்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தை, கணவன் மனைவியை, நண்பர்களை, தொழில் பார்ட்னர்களை, வாடிக்கையாளர்களை இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம். அதாவது உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லக்கூடிய இடம். சனி வழக்கமான வேலைகளெல்லாம் செய்ய சொல்ல மாட்டார், ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு பாருங்க அப்படிம்பார். அதை எதை செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணீங்க, வித்தியாசமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம். அதே போல் நண்பர்கள், தோழிகள், அடுத்த பாலினத்தவர்கள் பழகும்போது எச்சரிக்கையாக இருங்க. பழி உங்கள் மேலே வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா நமக்கு தான் எங்கே காலை வச்சாலும் கண்ணி வெடியாக இருக்க. ஏதாவது கொஞ்சம் அதிக நேரம் பேசுனாங்க அடுத்த பாலினத்தவர்கள், அதாவது ஆணோ பெண்ணோ, ஒரு கும்பிட்டு போட்டுட்டு கிளம்புறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுங்க. ஒரு ஈர்ப்பில் பேசிட்டீங்க அப்படின்னா இன்னும் 3 வருஷம் இருக்குது. கண்டிப்பாக கௌரவத்தை இழக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. அதை சொல்லக்கூடிய இடம் தான். கூட இருக்கிறவங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் பார்வை. அது கணவனோ மனைவியோ ஒரு இஞ்சி அளவு கூட துரோகம் நினச்சிடாதீங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் சனி பகவான் வச்சு செஞ்சிருவார். அதாவது போட்டி போட்டுடலாம், சண்டை போட்டுடலாம், துரோகம் செஞ்சிடக்கூடாது. இந்த போட்டி சண்டையை விட துரோகம் ரொம்ப வலியது. அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் செய்யக்கூடிய துரோகம். அடுத்து 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார் சனி பகவான். தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான். கர்மசனி, தொழிலை குறிக்கக்கூடிய சனி மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். எப்படி நடக்குது தொழில்? நல்லா இருக்கா? நல்லா கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்பட்டு சரியா லாபம் கிடைக்கலையா? நஷ்டம் ஆயிடுச்சா? ஆனா நீங்க நேர்மையா இருந்தீங்களா? நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்களுடைய செல்வத்தை பறிச்சுக்கிட்டாங்களா? உங்களுடைய கௌரவத்தை பறிச்சுட்டாங்களா? லாபத்தை தடுத்துட்டாங்களா? உங்களை முன்னேற விடலையா? அல்லது நீங்க யாரையாவது ஏமாத்துனீங்களா? அதாவது தொழிலில், வேலையில் உயரதிகாரிகளை ஏமாத்துனீங்களா? அல்லது உங்களை அவங்க ஏமாத்துனாங்களா? கஷ்டப்பட்டும் பதவி உயர்வு கிடைக்கலையா? சம்பள உயர்வு கிடைக்கலையா? இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய பார்வை இப்போ அவருக்கு உண்டு. இவர் நீதிபதி தான், ஆனால் நேரடியாக களத்தில் இறங்கிடுவார். இந்த கோர்ட்டில் யாராலையும் தப்பிக்கவே முடியாது. எந்த இடத்துலையும் இந்த சனி பார்வை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நீங்கள் நல்லது செஞ்சீங்க, அதாவது உண்மையாக உழைக்கிறீங்க, துரோகம் பண்ணல, தேவையான இடத்துல மட்டும் பேசுகிறீங்க, தேவையில்லாமல் ஒரு பழக்கம் வச்சுக்க மாட்டீங்க, தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன்னுடைய முன்னேற்றம் உண்டு, ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானுக்கு குழந்தை மாதிரி அப்படி வச்சுட்டு கொஞ்சுவார். குழந்தைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்பா அம்மா. அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பார். நான் சொன்னல, தொழிலில் இப்படி ஏமாத்துறீங்களா அல்லது ஏமாந்தீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ ஏமாந்தா திருப்பி அவங்கள்ட்ட இருந்து பறித்து கொடுப்பார். ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து பறித்து அவங்களுக்கு கொடுப்பார். ஒரு தீர்ப்பு, மாற்ற முடியாத தீர்ப்பு அவர் கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில். அதனால் நீங்கள் நியாயமாக இருந்தால் குழந்தை மாதிரி உங்களை வச்சுட்டு கொஞ்சுவார். நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார். எனக்கு இந்த தொழில் முன்னேறணும் வச்சுக்கோ, இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் வச்சுக்கோ, இந்த வேலை எனக்கு உயர் பதவி கிடைக்கணும் வச்சுக்கோ, கோடி கோடியாக சம்பாதிக்கணும், இந்தா கோடியை வச்சுக்கோ. நினச்சி பார்க்க முடியாத வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து உங்களை அப்படியே தூக்கி விடுவார். இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திங்க. கர்ம வினையெல்லாம் தீர்த்துக்குங்க. அடுத்த எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டோம், நல்லது செய்கிறோம், நேர்மையான வழியில் சம்பாதிப்போம், அது நிலைச்சிருக்கும்.
அந்த சொத்து, அந்த செல்வம், சனி கொடுக்கிற செல்வம் காலகாலத்துக்கு நிலைச்சிருக்கும். பொறுமையா கொடுப்பாரு, சோதிச்சு கொடுப்பாரு, அடிச்சு வெளுப்பார். ஆனா அவர் கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் காலகாலத்துக்கும் அழியாத ஒரு செல்வமாக உங்கள்கிட்ட இருக்கும். நான் சொன்ன அந்த 4 விஷயத்த மனசுல வச்சுங்க. கடைசியா சொல்றேன், நேர்மை, எளிமை, பொறுமை, தருமைங்கிற தர்மம். இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் சந்தோஷத்தோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சரி, பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு எளிய பரிகாரம் வீட்டில் யார் வேணாலும் செய்யலாம். சனிக்கிழமை தானம் செய்யுங்க. உங்களால என்ன முடியுதோ அதை தானம் செய்யுங்க. சாஸ்திரப்படி சனிக்கிழமை அன்னைக்கு ஏழைகளுக்கு கருப்பு குடை அல்லது போர்வை, உளுந்து தானியம் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, தானமா செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆசி கிடைக்கும். அதுபோல கருப்பு எல், காலணி, செருப்பு வாங்கி கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு பணமோ பொருளோ உடையோ, அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் மாற்றத்தை உருவாக்குவார். அவ்வளவு பெரிய பரிகாரம் அது. நான் ரொம்ப பிடிக்கும். இல்லை இதெல்லாம் எங்களால் முடியாது, தானம் செய்கிற அளவுக்கு எங்கள் சூழ்நிலை இல்லை அப்படின்னா செலவே இல்லாத ஒரு சில பரிகாரம். அன்னதானம் செய்யறது, புண்ணியம் செய்யறது, 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் பெரிய புண்ணியம். இதெல்லாம் யாரால செய்ய முடியும்? வசதி படைச்சவங்களால தான் செய்ய முடியும், ஏழையால செய்ய முடியாது. அப்ப ஏழையும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஈஸியா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டு வாசல்ல. அது எப்படி இவ்வளவு பெரிய பரிகாரம் ஆகும் அப்படின்னா, கோலம் போட்டாலே ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும். லட்சக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து அதை ஒரு 6 மாசத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது உயிர் அப்படிங்கிற கணக்குல 1000 பேருக்கு உதவி செய்யறதை விட இது பெரிய தானம். அதனாலதான் 1000 பேருக்கு உணவளித்த மகிழ்ச்சி, ஆன்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுவார். உன்னிலும் என்னிலும் இருக்கும் ஈசன் ஈயரும் உடலிலும் இருக்கிறான் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். 1000 உயிர்களுக்கு உணவளித்தால் மகிழ்ச்சி அடைவது ஈசனும் அந்த சனீஸ்வரனும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும். சரி, தினமும் எங்களால பச்சரிசிலாம் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற கஷ்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஒன்று தினமும் அரைச்சி கோலம் போடணும், இல்லைனா அதற்கு ஈடான கொஞ்சம் செலவு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626. எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சை கற்பூரம், தசாங்கம், இப்படி 9 விதமான பூஜைக்குரிய பொருட்களை கலந்து தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமே வேண்டியதில்லை. அதில் 1 கிலோ வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த கட்டி எடுத்து தண்ணியில் நனைச்சு கோலம் போட்டால் போதும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பூஜை பொருட்கள் நிறைய அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாமே தரமான சுத்தமான பூஜை பொருட்கள், இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிக்கிற பொருட்கள். நெய் இருக்குது, பஞ்சகாவியத்தில் செஞ்ச பஞ்சகாவிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி, அது மாதிரி தீப எண்ணெய்கள், திருநீர், விபூதி, இப்படி பலவிதமான பூஜை பொருட்கள் இருக்குது. பச்சை கற்பூரம் இருக்குது, அகர்பத்தி, வாசனையான அகர்பத்தி எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை இந்த மந்திரத்தோட செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கோலம் போடும்போது பச்சரிசி மாவால தினமும் காலையில் ஒரு 5:30 to 6:30 மணிக்குள்ள குளிச்சுட்டு மங்களகரமா அந்த பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மிகப்பெரிய மந்திரம், சனி பகவானுக்குரிய மந்திரம். நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம். சரி, உச்சரிக்க முடியல உங்களால் அப்படின்னா தமிழ்ல சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கோலம் போட்டாலே பல 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும், சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும், வீட்டுல லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். கோபத்தோட வர்றவங்க அமைதி காப்பாங்க. கடங்காரம் வந்தாலும் சரி, சண்டைக்காரம் வந்தாலும் சரி, கந்திஷ்டியோட ஒருத்தன் வந்தாலும் சரி, அவங்களுடைய கந்திஷ்டெல்லாம் பறிபோகும். வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் ஆட்கொள்ளும். கெட்ட சக்தி எல்லாமே போயிடும். இப்படி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த கோலம் போடுறது. ஆனா சிம்பிள், எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் பெறுங்கள் அப்படின்னு வாழ்த்தி, முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த சனி பகவானுடைய ஆசையை பெறணும் அப்படின்னா நேர்மையா உழைங்க, கஷ்டப்படுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.